அன்னைக்கு ப்ரோமோவில் இந்த ரோஸை யாருமே சூஸ் பண்ணலை. பிகாஸ் ஆஃப் இதோட அப்பீரியன்ஸ் டேமேஜாக இருந்துச்சு. அண்ட் இதோட பெட்டல்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருச்சு, இம்பர்ஃபெக்டாக இருந்துச்சு அண்ட் யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு. இன்னைக்கு மனுஷனுங்களோட பார்வையில் இது இம்பர்ஃபெக்டாக இருந்துச்சு, டேமேஜாக இருந்துச்சு. பட் சில வேளையில் இப்படிதானே நம்மளுமே ஃபீல் பண்றோம். பெண்களாகிய நம்மளும் சில வேளையில நம்ம டேமேஜா இருக்கிறோம், இம்பர்ஃபெக்டா இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கோம், யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம். Let me tell you one thing. A broken heart is not the end of your story. It's the beginning of God's work. இன்னைக்கு நம்ம உடைஞ்சு போய் இருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போனதுன்னு அர்த்தம் இல்லை. கடவுள் நம்மள திரும்பவும் மீட்டெடுக்கிறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த இம்பர்ஃபெக்டா இருக்கிற இந்த ரோஸை ஒரு கார்டனர் கையில போனிச்சுன்னா அவருக்கு தெரியும் இதை என்ன பண்ணணும், திரும்ப எப்படி மீட்டெடுக்கணும்னு. இன்னைக்கு இது இம்பர்ஃபெக்டா இருக்குதுல்ல, ஒரு கார்டனர் கையில போனிச்சுன்னா இதை அவங்க கட் பண்ணி சரியான இடத்துல அவங்க நட்டு வைக்கும் போது இது திரும்பியுமே புதுசா முளைக்குது. இன்னைக்கு எது இம்பர்ஃபெக்டா இருக்குதுன்னு மனுஷங்களோட பார்வையில, இன்னைக்கு எது சரி இல்லாம இருந்துச்சோ, இன்னைக்கு எது டேமேஜா இருந்துச்சோ அதை இன்னைக்கு கடவுள் அவ்வளோ அழகுபடுத்துவாரு. இன்னைக்கு ஒரு கார்டனர்னால இதை அழகுபடுத்த முடியும்னாக்கா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையை எவ்வளோ அழகுபடுத்துறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு அவரோட கரங்கள்ல நம்ம வாழ்க்கையை நம்ம கொடுத்தோம்னாக்கா, இன்னைக்கு உடஞ்சு போயிருக்கிற நம்மளோட வாழ்க்கையா இருக்கட்டும், இம்பர்ஃபெக்டா இருக்கிற நம்மளோட வாழ்க்கையா இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையை ஆண்டு திரும்பி அழகுபடுத்துறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு எப்படி இம்பர்ஃபெக்டா இருந்த ரோஸை இன்னைக்கு ஒரு கார்டன் அதை திரும்பியும் அதை கட் பண்ணி அதை திரும்பியும் நட்டு வச்சு இன்னைக்கு அழகா இவ்வளோ அழகா இந்த ரோஸ் கிடைச்சிருக்குன்னா, அதே போல இன்னைக்கு ஆண்டும் நம்ம வாழ்க்கையை அவ்வளோ அழகுபடுத்துறவராக இருக்கிறாரு. Amen. So, hi, hello everyone. Blessed greetings, especially all the girls, women and ladies. So, this is Lina. Welcome to the show His Beauty. So, இந்த நேரத்தை நம்ம கடத்தாம இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிற கெஸ்ட நம்ம கூப்பிட போறோம். சோ இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியில அநேக காரியங்கள் நம்மளுக்கு கத்து கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. சோ கடைசி வரைக்கும் நம்மளோட இணைந்திருங்க. So it is our great pleasure to welcome our special guest, Sister Alice Abigail. Hi, thank you. Thank you so much. உங்களோட நேரத்தை விட்டு இந்த இடத்துல நீங்க வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. And நம்ம மத்தியில அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருக்காங்க. சோ அவங்க மத்தியில நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்களா? Sure. So first of all, I would like to thank Pastor and Pastor wife எனக்கு இந்த opportunity கொடுத்து இந்த நாளில் என்னை பேச இந்த இடத்துல வைத்ததுக்காக நான் நன்றி சொல்றேன். And also about myself, my name is Alice Abigail. And I'm a pastor's wife. My husband is Pastor Silas Sandra. So நான் currently I've been serving for 11 years in the banking industry, and also currently I'm also working in the banking field. And other than that, I'm also நான் husband ministry க்கு ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருக்கணும் சொல்லி I have pursued my masters in theology. So hopefully in the வருஷம் நான் முடிக்கணும், because I have another few more subjects to complete. So ஆண்டவர் கிருபையாக இருந்துச்சுன்னா இந்த வருஷம் நான் முடிச்சிருவேன். So next year should be my graduation. So do keep us in prayer for that. And other than that, I'm also a home minister. So I'm running my family, so supporting in family everything. So as of now we don't have a kids. We're still enjoying our honeymoon years. But என்னன்னா we have a golden retriever. So அவர் ஒரு குழந்தை, ஒரு நாய் 10 குழந்தை சமம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கோல்டன் ரெட்ரீவர் இருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் மை லிட்டில் ஃபேமிலி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச் அவங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மத்தியில் அநேக பெண்கள் இருக்காங்க, அநேக வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கீங்க? ஓகே, ஸோ இன்னைக்கு நான் எனக்கு ஒரு
point that I really want to share on this day வந்துச்சுன்னா about brokenness. So நம்ம பெண்கள் நிறைய நேரத்துல என்ன ஆகும்னா நம்ம நிறைய இடத்துல நம்ம குள்ளேயே தான் வைத்திருப்போம், நிறைய நேரத்துல நம்ம உடைந்திருப்போம், ஆனா அதை நம்ம வெளியே போய் சொல்ல மாட்டோம். So basically பாத்தீங்கன்னா women are very strong. So normally boys வந்து ஒரு சீக் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஒரு பேபி ஆவாங்க, but as a woman, as a girl நம்ம பார்த்தோம்னா we don't broke. So like நமக்கு எவ்வளவுதான் வலி எவ்வளவுதான் பெயின் இருந்தாலும் everything will still go on. So வீட்டு housewife ஆ இருக்கட்டும், ஒரு சிஸ்டரா இருக்கட்டும், the responsibility will still go on. So நிறைய brokenness நம்மளோட வாழ்க்கையில இருக்கும், பட் அதுல இருந்து எப்படி நம்ம அதை மீட்டு வர்றது, சோ அது குறித்து தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். And also I have brought something how to make it happen. Okay. So இன்னைக்கு ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களா, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, சோ இன்னைக்கு நான் எடுத்து வந்தது வந்து நீங்க ஏர்லியரா சொன்னது போல ஒரு ரோஸ். சோ இன்னைக்கு நான் ஒரு பிளான்ட் எடுத்து வந்திருக்கேன். சோ இந்த பிளான்ட் மூலியமா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி, சோ நார்மலா ஒரு பிளான்ட்டை பாத்தீங்கன்னா they will just ஒரு நார்மல் சாயில் எடுத்து போட்டு மூடி வச்சிருவாங்க. That's normal. பீப்புளுக்கு தெரியாது அதுல வந்து என்ன கைண்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் என்ன ஐட்டம்ஸ் உள்ளுக்கு இருக்கணும்னு. ஸோ அதுல ஃபியூ திங்ஸ் இருக்குது, அதை வைத்து தான் அந்த செடி எவ்வளவு அழகா வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஹவ் brought few things. So let me put it here. ஸோ இன்னைக்குள்ள மெயின் ஐட்டம்ஸ் இவங்க தான். So before, let me explain, let me put my gloves on. So நம்மளுக்கு girls, you know, we make all our nails beautiful, manicure எல்லாம் செய்துட்டு நகத்துல போய் மண்ணெல்லாம் மாட்டிக்க கூடாதுல. So we make it nicer. So yeah, so this all the ingredients நான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். So நீங்க அதை பாத்தீங்கன்னா we have an empty vessel. So ஒரு எம்டி வெசலை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்ம இன்னைக்கு மாத்த போறோம், அதுதான் இன்னைக்கு நான் வந்து முக்கியமா பேசுறதுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு இது டாபிக், பிகாஸ் பிளான்டிங் வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் நம்ம மத்தியில இருக்கீங்களா, இன்னைக்கு கண்டிப்பா இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காம கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கும் இது ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும் எப்படி எப்படி பிளான் பண்ணலான்னு. ஸோ சொல்லுங்க Abby. Okay, so first thing நம்ம பார்த்தோம்னா I brought a soil which mixture of 5 items இருக்கு உங்களுக்கு. So இந்த soil பாத்தீங்கன்னா இது just not plain soil கிடையாது, இதுல வந்து 5 things வந்து இதுல இருக்குது. So அந்த 5 things பத்தி தான் நான் வந்து மெயினாக இன்னைக்கு நான் சொல்ல போறேன். So நீங்க இதுல பாத்தீங்கன்னா as you see I'm just making it soft. So in order, இப்ப நீங்க ஒரு பிளான்ட் நட்டு வைக்க போறதா இருந்தா it shouldn't be hard. So அந்த பிளான்ட் ஓட சாயில் வந்து it's very important. So இதுதான் is place a foundation. So இப்ப இந்த சாயில் வந்து ப்ராப்பரான சாயில் இல்லைன்னா it will not grow. So example like நம்மளோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட அஸ்திபாரம் ரொம்ப முக்கியமா இருக்குது. சோ நம்மளோட அஸ்திபாரம் வீக்கா இருந்துச்சுன்னா our life cannot grow. So that's very important. As a plant we need the soil to be a very good soil. So to have a good soil pathina there is a mixture of things that we need to include. So first thing we have to make it soften. So இத வந்து நம்ம அத லூஸ் ஆக சாஃப்டன் ஆக ஆக்கணும். So like இப்ப நம்மளோட வாழ்க்கையிலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ரொம்ப ஹார்டராக நம்மளை வைத்திருப்பாங்க. சில நேரத்துல பார்த்தோம்னா ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம நினைப்போம். ஆனா சம்டைம்ஸ் we have to make it soft. So it's not that ஹார்டரா இருக்கனால we leave it as harder, but அதை வந்து நம்ம soften படுத்தணும். So அதுதான் that's how also God makes our life soft. So இப்ப நான் வந்து இதுல 5 ஐட்டம்ஸ் இருக்கு. So முதலாக பாத்தீங்கன்னா the main is the soil. Okay, so the black கலராக இருக்கிறது வந்து is the soil. So the soil plays the main role as நான் earlier சொன்னது போல it's a foundation for the plant. So இந்த soil இல்லனா because the soil contains 50%. So
ஒரு பாட்டுக்கு 50% ஆஃப் த சாயில் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எல்லாமே 100% சாயில் போட்டீங்கன்னா the plant will never grow. So it has to have the mixture. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சாயில் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஸோ அந்த சாயில வந்து it gives minerals and then the strength and the stability. So in the soil வந்து ஏன் நம்ம first நம்ம அது ஒரு 50% போடுறோம்னா to give that stability. ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் ஏன் நான் வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையோட ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நிறைய இங்க மதர்ஸ் இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, நியூலி மதர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஐ வுட் என்கரேஜ் இட்ஸ் the basement, the foundation comes from the family. So as a mother, ஒரு woman-ஆக இருந்தோம்னா we have to put a strong foundation. So அந்த foundation தான் இன்னைக்கு உங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும், சிப்ளிங்ஸோட வாழ்க்கையாக இருக்கட்டும், அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. So foundation இல்லைன்னா it will never grow and it will not give a good ஒரு growth அங்க நம்ம பார்க்க முடியாது. So first வந்து we gonna put about 50% of the soil here. Okay. So 50% of the soil நம்ம இங்க போட்டுட்டோம். So ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா இதுலயே we have compost which is fertilizer சொல்லுவாங்க. ஏன் fertilizer ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா fertilizer is basically come out from all முடிஞ்சு போன விஷயங்க. எக்ஸாம்பிள் லைக் லீவ்ஸ், ட்ரை லீவ்ஸ், அப்புறம் யூஸ்ட் பண்ண ஃபுட்ஸாக இருக்கலாம், அப்புறம் வேர்ம்ஸாக இருக்கலாம், இதாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டீகம்போஸ்ட் ஆன விஷயங்கள் they tend to throw. Okay, so they don't keep it. அது வேண்டாம், அது வேஸ்ட், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வீசிடுவாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் கீ பாயிண்ட். ஒரு பிளான்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பாயிண்டே அந்த கம்போஸ்ட் தான். அந்த முடிஞ்சு போன அந்த விஷயம் தான் அந்த ஒரு ஃபர்டிலிட்டியே அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்குது. ஸோ அந்த பிளான்ட் வந்து ஒரு நல்லா வளரணும், நல்லா இருக்கணும்னா the fertilizer is very important. Yes. So இப்ப அந்த ஒரு கம்போஸ்ட் நம்ம இதுல இல்லைன்னா, ஒரு பிளான்ட்ல இல்லைன்னா it will not give a fertility for the plant. So அதனால so we should have அந்த compost வந்து இருக்கணும். So the fertilizer is very important. So அந்த fertilizerல பாத்தீங்கன்னா few things இருக்கும். Like eggshells இருக்கும், banana peels இருக்கும். We might know like என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது, but இது எல்லாமே சேர்ந்து அது ஒரு fertilizer-ஆ கொடுக்கும். Example இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கும் தெரியும், you know cats ஓட poop, dogs ஓட poop, they use that as a fertilizer. But நம்ம பார்வைக்கு அது எப்படி இருக்கும்னா இது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. Like normally you don't encourage, you don't see a poop is a good point தானே, which is something that it's over. நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது முடிஞ்சிருச்சு, அது ஒண்ணும் கிடையாது, இவ்வளவுதானா, என் வாழ்க்கையில இதுக்கு மேல எதுவும் நடக்காதா, செத்து போனதுமாக இருக்கலாம். ஆனா அந்த செத்து போனது மூலியமாக தான் ஒரு புதிய காரியங்களே வருது. அது மூலியமா தான் அந்த ஃபெர்டிலைசரே நடக்குது. சோ நம்ம வாழ்க்கையில சம்டைம்ஸ் வந்து நம்ம நினைப்போம், like as a woman you think, oh this is that's it in my life, இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நிறைய brokenness நம்மள கடந்து செல்லுவோம். சோ அந்த brokenness பாயிண்ட் வரப்பெல்லாம் நம்ம நினைப்போம், ஓ முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதா அப்படின்ட்டு. ஆனா அதுலதான் இருக்குது ஒரு புதிய growth. So it gives a fertilizer to our life. So இன்னைக்கு செகண்ட் ஐட்டம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா so few things இருக்கும், like leaves இருக்கு, like dry leaves இருக்கு, and then little worms எல்லாம், சின்ன சின்ன worms எல்லாம் இருக்கு இதுல. So பயப்படாதீங்க, உங்களுக்கு கிடைக்காது. So இதெல்லாம் வந்து it's very important things. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா the leaves இருக்குதுல, so இதெல்லாம் வந்து நம்ம வந்து 25% போடுவோம். Okay, so 25% is important to put it inside ஒரு பிளான்ட்டுக்கு. அது 25% வந்து அது கன்சிஸ்ட் பண்ணுது. So Abigail, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப இந்த பிளான்ட்கே அவ்வளோ ஐட்டம்
சம்டைம்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. எது தேவையில்லாத பொருட்களை எடுத்து இன்னைக்கு இது பண்றாங்கன்னா, கடவுள் பாருங்க எவ்வளவு அழகா பிளான் பண்ணி இருக்கிறார். ஈவன் பிளான்ஸ்க்கே கடவுள் ஒன்றும் இல்லாதத தேவையில்லாத விஷயத்தை எடுத்து இந்த இது அழகா ஒரு பிளான்ஸ்க்கு கொண்டுட்டு வர்றாருன்னா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கடவுள் இன்னும் எவ்வளவு அழகுபடுத்துறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுமே அப்படித்தானே, சில வேலையில நம்மளும் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, ஒண்ணுமே இல்லாதத போல இருப்போம், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதத போல நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் நம்ம சொல்றோம், இன்னைக்கு நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நம்மளால எதுவுமே பயன்படுத்த முடியாது, நம்ம யாருக்குமே யூஸ்ஃபுல் இல்லாதது மாதிரி இருக்கும். ஆனா காட்க்கு நம்ம தேவை, கடவுளுக்கு நம்ம தேவையா இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை எடுத்து தான் கடவுள் திரும்பியும் அதை அழகுபடுத்துறாரு. இன்னைக்கு உடஞ்சி போயிருக்கிற எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு உடஞ்சி போய் உட்காந்துருப்பீங்க. இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்ணி கொண்டிருப்பீங்க. இன்னைக்கு அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தான் எடுத்து சூஸ் பண்ணி இன்னைக்கு உங்களை அவ்வளவு அழகா கடவுள் மாற்றுவராக இருக்கிறாரு. இன்னைக்கு பிளான்கே அவ்வளோ பிளான் பண்ணி வைத்திருக்கிறாருன்னா, மனுஷனுக்கு கடவுள் இன்னும் எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. ஆமாதானே? ஆமா. ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு பிளான்ட்டுக்கே அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கலாம், அது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு திங்கா இருக்கலாம். சோ நம்மளோட வாழ்க்கையில பார்க்கப்போ இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்ப நம்மள பார்க்கப்ப நீ எல்லாம் வேஸ்ட், நீ ஒண்ணும் வேண்டாம், நீ ஒர்த் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒர்த் ஃபுல்லா இருக்கிறவங்களை பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர் the complete person தேட மாட்டாரு. the heart goes to only the one who's broken. உடைந்து இருக்கிறவங்க, கஷ்டத்துல கடந்து செல்றவங்களை தான் ஆண்டவர் பாக்குறாரு. சோ இன்னைக்கு நிறைய பெண்கள் உமன்ஸ் இந்த இடத்துல அவங்க உடைஞ்சிருப்பாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாம், என்ன என் வாழ்க்கையில நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது ஒண்ணுதான், நான் உன்னை பார்க்கிறேன். Amen. So he is looking after the broken hearts. So என்ன சிச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம், அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், or even a job ஆக கூட இருக்கலாம். But what God sees is the broken heart. Yes. He don't see the complete, but he sees the broken heart. And he sees the one who's sometimes நம்ம வேலை இடத்துல இருக்கலாம், நம்ம வேலை இடத்துல சொல்லுவாங்க, முதலாளி சொல்லலாம், நீ வேஸ்ட், எனக்கு நீ பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு கதை சொல்றேன். என்ன ஆச்சுன்னா, என்னோட பாஸ் நான் ஒரு புது கம்பெனிக்கு போயிருந்தேன். ஸோ புது கம்பெனிக்கு போனப்ப பழைய கம்பெனியில் I was living a very good life. ஸோ எனக்கு என் பாஸஸ் was so good everything. ஸோ எனக்கு இந்த புது கம்பெனிக்கு போனதுமே அது ஒரு கவுண்ட் ஆஃபர்ல தான் நான் ஆக்சுவலி போயிருந்தேன். ஸோ இந்த கவுண்ட் ஆஃபர்ல போய் எல்லாமே ஆண்டர் சித்தமாக தான் இருந்துச்சு, ஜெபிச்சு ப்ரே பண்ணி கன்ஃபர்மேஷனோட தான் எல்லாமே பண்ணேன். ஸோ அந்த இடத்துக்கு போன பிறகு என்ன ஆச்சுன்னா, turns to be everything upside down ஆயிருச்சு. போய் கொஞ்ச நாள்ல என்னால ப்ரெஷர் ஏத்துக்கொள்ள முடியல. ரொம்ப ஆஃபீஸ் ப்ரெஷர், பாஸஸ் என்னை டெய்லி லைக் ஒரு மைக்ரோ மேனேஜ் மாதிரி என்னை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வீட்டுக்கு வந்ததும் எவ்ரிடே என் ஹஸ்பண்ட சொல்லுவேன், நான் ஏன் அந்த வேலையை விட்டுட்டு வந்தேன், இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. இப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லையே ஆண்டவரோட கன்ஃபர்மேஷன் கேட்டு தானே வந்தேன், ஸோ இது விட்டுறாத, ஜஸ்ட் மூவ் ஆன், ஜஸ்ட் ப்ரே பண்ண அப்படின்ட்டு. ஸோ கட் ஷார்ட் என்ன ஆச்சுன்னா, the boss used to say that உனக்கு இந்த வேலை தெரியல, உனக்கு இந்த வேலை செய்ய தெரியல, you are not qualified. Actually அங்க எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. ஸோ அந்த டீம்லயே நான் தான் லீஸ்ட் குவாலிஃபைடுன்னு சொன்னாங்க. So I was feel so bad. ஏன்னா used to be a very good performer, ஸ்டாஃபா இருந்து like all the companies used to give me awards and all that. எப்படி இந்த கம்பெனில என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உடைஞ்சேன். என்ன ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கோத்ரூ பண்ணணும்னு. இன்னைக்கு it's about 2 years in our new company. In the 2 yearsல the same boss turned out to say that நீ இல்லன்னா என்னால வேலை செய்ய முடியாது. சோ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வேலை விட்டு நின்றாத, என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நீ நிக்கிறதா இருந்தா என்கிட்ட சொல்லு, நீ இல்லன்னா என்னால வேலை செய்ய முடியாது. இவந்தோ இப்ப நான் லீவுக்கோ எது போறதா இருந்தாலும் மேக் ஷூர் போன் ஆன்ல வச்சுக்கோ, பிகாஸ் ஷி ஃபைண்ட் இட்ஸ் மீ சோ இம்பார்ட்டன்ட். நான் அவங்களோட ரைட் ஹேண்டா இருந்து எல்லா காரியமும் எல்லாம் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்ல நான் இருப்பேன். சோ தட்ஸ் ஹவ் காட் மேக் இட். சோ நம்ம டைம்ல பாப்போம், ஆரம்பம் ரொம்ப அற்பமாக இருக்கும், ஆனா முடிவு ரொம்ப சம்பந்தமா மாத்தி கொடுப்பார். சோ நம்மளோட ஆரம்பம் சம்டைம்ஸ் கேன் பி ஹார்ட். நம்மள செதக்கி அந்த இடத்துல உண்மையா பார்த்தா ஆரம்பத்துல எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, என்னடா இவ்வளவு வேலை கொடுக்குறாங்களே, இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களேன்னு. ஆனா இன்னைக்கு
இன்னைக்கு நான் பார்க்கப்ப I learned a lot of things. சோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையில பார்க்கும்போது நிறைய காலங்கள் சீசன்ஸ் இருக்கும். சோ நம்ம கடந்து செல்லுவோம், இது ஹார்டர் டைமா இருக்கலாம், ஆனா அதோட எண்ட் ரிசல்ட் பார்த்தோம்னா இட் ஆல்வேஸ் a beautiful thing. சோ நான் அந்த ப்ராசஸ்ல நான் அவசரப்பட்டோ நான் ரிசைன் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு அந்த பேர் புகழ் எனக்கு கிடைச்சிருக்காது. So I was just trusting him in process. God நீங்க செய்வீங்க, even though நான் இதை கடந்து செல்றேன்னா I know that you'll make a way for me. So it is a great testimony. Like இந்த வருஷம் என்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே பாஸ் என்கிட்ட சொல்லப்ப நான் மனசுல ஒண்ணு தான் நினைச்சேன், ஒரு காலத்துல இந்த பாஸ் தான் நீ வேணான்னு சொன்னாங்க, இன்னைக்கு அந்த பாஸ் என்னை பார்த்துட்டு you are good, எனக்கு நீ இல்லைன்னா முடியாது, நிந்திராத எல்லாமே சொல்லியிருக்காங்க. So that's how God changed. Amen, amen. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக்சுவலி அது வந்து ட்ரூ. பிகாஸ் இன்னைக்கு எந்த மனுஷன் இன்னைக்கு வேண்டாம் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த மனுஷனோட வாயிலே கடவுள் திரும்பியும் நீ இம்பார்ட்டன்ட் சொல்ல வச்சிருக்கிறார்னா இன்னைக்கு அதே மாதிரிதான் அநேக பெண்கள், அநேக வாலிப பிள்ளைகள், அநேக தாய்மார்கள் நம்மள சுத்தி இருக்கிற நபர்களால நம்ம ஒரு வார்த்தையால நம்ம உடைக்கப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு தேவையில்லாம இருந்திருப்போம். இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாம இருப்போம். நம்மளோட குறைகள் அவங்களுக்கு பெருசா தெரியறது போல இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன், இன்னைக்கு மனுஷனுங்களோட பார்வையில் அப்படி இருந்தாலுமே கடவுள் அதை மாற்றுவராக இருக்கிறாரு. இன்னைக்கு எந்த வாய்கள் நீங்க வேண்டான்னு சொல்றாங்களோ, எந்த வாய்கள் நீங்க யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்றாங்களோ அதே வாயால ஆண்டு திரும்பியும் யூ ஆர் இம்பார்ட்டன்ட் சொல்ல வைக்கிற ஒரு காலம் வரும். அது வரைக்கும் காத்திருங்க, கடவுளோட கரத்தை பிடிச்சிருங்க, காடோட ஒர்க்ஸ்ல ட்ரஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் காட் நம்மளோட வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த விஷய சூழ்நிலைகள் நம்மளுக்கு அமையறதுனால கடவுள் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யலையா, கடவுள் என்னோட ஜெபத்தை கேட்கலையான்னு கிடையாது. ஆண்டு நம்மளோட ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். So just wait for the season. அந்த ரைட் சீசன் ரைட் டைம் வரும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மள உயர்த்துற தேவனாக இருக்கிறாரு. இன்னைக்கு அபி சொன்னது போலதான் இன்னைக்கு கடவுள் எப்படி அவங்க வாழ்க்கையில அவ்வளவு அழகா மாத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு எந்த பாஸ் அவங்கள யூஸ்லெஸ் சொன்னாங்களோ, எந்த பாஸ் உனக்கு வேலை தெரியலன்னு சொன்னாங்களோ அதே பாஸின் வாயாலே இன்னைக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்ல வைத்திருக்கிறாருன்னா இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையில அந்த மாற்றத்தை கடவுளால கொண்டுட்டு வர முடியும்னா இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் கடவுள் அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும். So just trust on God. கடவுளை மட்டும் நம்புங்க, அவரோட வேலையில நம்புங்க. கண்டிப்பா கடவுள் உங்களை உயர்த்துற காலம் வரும், உயர்த்துற நேரம் வரும். சோ அதை மட்டும் நம்பிக்கொள்ளுங்க. என்ன சொல்றீங்க? சோ இது இப்ப என்ன பண்ணணும்? சோ இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 2 ஐட்டம் சொல்லிட்டேன். மூணாவது வந்து இட்ஸ் அபவுட் கோகோபெட். சோ கோகோபெட் எப்படின்னா இட் கிவ்ஸ் அது ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும். சோ அந்த கோகோபீட் என்ன செய்யும்னா இட் கிவ்ஸ் மாய்ஸ்சர். சோ நம்ம ஃபுல்லாவே சாயில்ல போட்டுட்டோம்னா அது வந்து என்ன ஆயிரும்னா டூ ஹார்டர் ஆயிரும். சோ ஹார்டர் ஆயிடுச்சுன்னா இட் டசன்ட் கிவ் ஸ்பேஸ் for the air or water to flow, and also அது கரிங் ஆக்கி வச்சிரும். ஸோ ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா பிளான்ட் வந்து லைஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன செய்வோம்னா we will add about 15% of coco peat into the soil. ஸோ அந்த coco peats வந்து இதுல ஆக்சுவலி மிக்ஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் a few more நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அது ஆக்சுவலி it gives a space. அது வந்து ஒரு மாய்ஸ்சராக அந்த இடத்துல அது வைத்திருக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா sand. Okay, so இதுதான் அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது. So sand is also very important. ஒரு பிளான்ட்டுக்கு இருக்கணும். So sand இல்லாம also cannot be. ஏன்னா sand makes a space. அது உருவாக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லா சாயிலா இருந்தா அது டைட்டனா ஹார்டன் ஆயிரும்ல. ஸோ நீங்க சாயில் இருந்து சாண்டோ கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா இட்ஸ் a good mixture. ஸோ அந்த சாண்ட் வந்து என்ன ஆக்சுவலி கொடுக்கும்னா it gives some space. அது வந்து கட்டாக்காம அந்த ஒரு loose fit அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கும். And the last one is little stones. Okay, so we need perlites or little stones on the, நீங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. So இந்த ஸ்டோன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா it gives ways to air to flow. So இப்போ நீங்க அந்த ஸ்டோன்ஸ் போடலனா அது ஃபுல்லாவே அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கும்ல. சோ இப்போ இந்த ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸ் கொடுக்கும். சோ அதனால so we need to add some though இந்த மாதிரி kind of
இதெல்லாம் வந்து நம்ம இதுல போட்டு வைக்கணும். சோ இப்போ வந்து நம்ம இந்த மெயின் பேஸ்மெண்ட்ல இருந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து எல்லாமே செய்துட்டோம். சோ இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. So the first section is to have a very good basement and also the mixture. So the mixture of the plant வந்து it's ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. So இந்த சாயில வந்து 5 விதமான டைப்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சாயில், sand, stones, coco peats and compost. So இது எல்லாமே இருந்தாதான் it comes to a complete basement. So இப்ப நம்மளோட எக்ஸாம்பிள் லைக் நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெயின், ப்ரெஷர் ப்ராசஸ்லாம் இல்லைன்னா இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட். ஸோ நம்ம பெயின் கோ த்ரூ பண்ணலன்னா we will not learn. நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தா போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதோட வலிகள் தெரியாது. சோ நார்மலா ஒரு பெயினுக்கு பிறகு பாத்தீங்கன்னா there will be a breakthrough. சோ சும்மா ஒரு பெயின் நம்ம go through பண்ண மாட்டோம்ல. So there is a reason why we have to go through certain seasons. So இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குறாரு. சோ நம்மளை வந்து ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா பிறந்ததுல இருந்து அப்படியே கிடையாது. எல்லா சீசன்லயும் certain things நம்ம go through பண்ணுவோம். இப்ப என் வாழ்க்கையிலயும் நான் நிறைய go through பண்ணிருக்கேன்ல. சோ உங்களோட வாழ்க்கையில நீங்க கடந்து செல்லிருப்பீங்க. சோ எல்லா ப்ராசஸ், எல்லா சீசனும் it gives a results. Amen. Okay, so main thing we have made the first mixture of the plants. ரொம்ப அழகா சொன்னீங்க. பிகாஸ் இந்த பிளான்ட்கே அவ்வளோ மிக்சரு அதெல்லாமே ஒன்று சேர்ந்தாதான் அது வந்து அதோட பேஸ்மெண்ட் வந்து சாலிட்டா இருக்கும். இன்னைக்கு அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையும் நீங்க சொன்னது போலதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வெறும் சந்தோஷம் மட்டும் இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே இருக்காது. பிகாஸ் எல்லாமே இருக்கும், வலி, வேதனை, கண்ணீர், இது எல்லாமே இருக்கிற ஒரு வாசி தான் நம்மளால நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த நம்மளால லேர்ன் பண்ண முடியுது. இன்னைக்கு இது எல்லாமே இல்லைனாக்கா நம்மளால லேர்ன் பண்ண முடியாது. அண்ட் நம்ம ஒரு டைம் நம்ம உடையும் போதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம க்ரோ பண்றோம். அது ஒவ்வொரு டைமும் நம்ம பிரேக் பண்ணும் போதுதான் ஒரு லெசன் நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு அங்கிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது, சோ இதுக்கு அங்கிட்டு அதுல இருந்து ஒரு தெளிவு நம்மளுக்கு வருது. சோ இன்னைக்கு நம்ம பிரேக் ஆகலன்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியாது, நம்மளால அடுத்த கட்டத்துக்கு grow பண்ண முடியாது. சோ இன்னைக்கு நம்ம உடைஞ்சு போகிறதுனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கண்ணீருக்குள்ள இருக்கிறதுனால, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கேள்விக்குறி இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் டிஸ்ட்ராய் ஆயிருச்சுன்னு கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எவ்வளவுக்கு உடையுதோ அவளுக்கான ப்ரிப்பரேஷன் காட் நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பிரேக் ஆகுறதுனால, இன்னைக்கு நம்ம உடைஞ்சு போறதுனால இதுதான் இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நாடைய கிடையாது. இன்னைக்கு அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளவுக்கு உடையுமோ அதுக்கு பின்னாடி கடவுள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. சோ கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க உடையறதுனால நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் தான் பிகினிங், இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே நம்ம வாழ்க்கை. சோ இது கருங்கிட்டே கடவுளை பிடிச்சுக்கோங்க. காட் தான் நம்மளோட வாழ்க்கையில வந்து பேஸ்மெண்டா இருக்காரு, ஃபவுண்டேஷனா இருக்கிறாரு. சோ எவ்வளவுக்கு கடவுளோட வார்த்தையானது, கடவுள் அவர் நம்ம வாழ்க்கையில ஃபவுண்டேஷனா இருக்கிறாரோ அவளுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம வந்து உருவாக்குவாரு கடவுள். நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். சோ எதை குறித்து கவலைப்படாம நம்மளோட வாழ்க்கையில எந்த ஃபவுண்டேஷனை நம்ம பிடிச்சா ஸ்ட்ராங்கா இருப்போமோ அந்த ஃபவுண்டேஷனை பத்திரமா கண்டிப்பா இறுக்கமா பிடிச்சு கொண்டு இருந்தோம்னா நம்ம எந்த இடத்துலயுமே உடைஞ்சு போக மாட்டோம். நம்ம திரும்ப எவ்வளவுக்கு நம்ம உடையிறோமோ அதை விட ரெட்டிப்பாக ஸ்ட்ரென்த், காட்டோட ஸ்ட்ரென்த்னால நம்ம திரும்ப ஏந்திரிச்சு நிக்கிறவர்களா கடவுள் நம்மள மாத்துவாரு. சோ நம்மளோட ஒரு செக்மெண்ட் வந்து லோக்கல் சாங் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். சோ அதே போல இந்த வாட்டியும் நம்ம ஒரு லோக்கல் சாங் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்க போறோம். சோ the song title is தள்ளாட விடுவதில்லை. சோ a song by Pastor Prince John. சோ இந்த பாட்டு வந்து யாரெல்லாம் பாடி இருக்காங்கன்னா Pastor Prince John, JL Jasher Jonathan, Junia Jasher Jonathan. So இவங்க அந்த பாட்டை பாடி இருக்காங்க. And this song says a love that never fails, never sleeps and never let you fall. A love that hold you steady through every storm and lifts you when you are weak, unshakable, unfailing and forever faithful. கடவுளோட அன்பு எப்போதுமே நம்மள வந்து தாங்கி பிடிச்சு கொண்டே இருக்கும். சோ இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாட்டு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த பாட்டு ஃபுல் லிங்க் நீங்க பார்க்க போறீங்கன்னா கமெண்ட்ல வந்து அதோட ஃபுல் லிங்க் யூடியூப் லிங்க் போடுவாங்க. சோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாட்டு ஃபுல் சாங் நீங்க பார்க்கலாம். சோ இப்போ உங்களுக்காக ஒரு ஷார்ட் கிளிப் நம்ம போடுறோம். சோ என்ஜாய் பண்ணுங்க.
ஸோ பாட்டை கேட்டிங்களா? பாட்டு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதோட ஃபுல் லிங்க் வந்து காமெண்ட்ல இருக்கும். ஸோ அதை தட்டினீங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அநேக லோக்கல் சாங், நிறைய லோக்கல் சாங், நல்ல நல்ல பாடல்கள் இருக்கு. ஸோ மலேசியா லோக்கல் சாங், கிறிஸ்டியன் சாங்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பாடல்களை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இது ஒரு வெப்பனா நம்ம யூஸ் பண்ணலாம் ஆண்டு பற்றி சொல்றதுக்கு. பிகாஸ் கடவுளோட பாடல்களோட வார்த்தையில அநேக கடவுளை பத்தி சொல்லியிருக்காங்க, கடவுளோட அன்பை பத்தி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாடல்களை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணும் போது கண்டிப்பா இது மூலியமா அவங்க கடவுள் தோடப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 காரியத்தை எடுத்து செய்யும் போது அநேக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து தொடப்படுவாங்க. ஸோ ஆமென். ஸோ அடுத்தது இப்ப நம்ம சாயில், நம்ம பேஸ்மெண்ட் செஞ்சாச்சு. இப்ப அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்? ஓகே, சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் செய்தோம்ல. சோ இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்னா பரி பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ நான் வந்து மணி பிளான்ட் எடுத்து வந்திருக்கேன். சோ இந்த மணி பிளான்ட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ரூட் இதெல்லாம் வளர்ந்துருச்சு. ஸோ நார்மலி நீங்க ஒரு ரீபிளான்ட் பண்ண போறீங்கன்னா இட் ஹேஸ் டு ஹேவ் த ரூட்ஸ். ஸோ ரூட்ஸ் இல்லைன்னா அது பிளான்ட் வளர கஷ்டப்படும். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் த ரூட்ஸ். இந்த ரூட்ஸ் இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல நான் சொன்ன அந்த 5 ஐட்டமும் அதுல இருக்குது. ஸோ இதை வந்து we gonna plant here, so we gonna bury here. ஸோ நம்ம இதை இங்க போட்டுட்டு then we gonna add more soil. ஆக்சுவலி வந்து பிளான் செய்யறது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பட் அதுக்குள்ளே எவ்வளோ இதெல்லாம் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்கு. அதான் சொல்றேன், நம்ம வந்து நான் சின்ன வயசுல இருக்கப்ப கூட நான் என்ன நினைப்பேன்னா, சரி ரோட் சைட்ல நடந்து போகும்போது ஒரு பூவை பிச்சுட்டு சரி வீட்டுல வந்து நட்டு வச்சிடலான்னு. மறுநாள் பாப்பா அந்த பூ செத்துரும். ஸோ ஏன்னா we didn't put it properly. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஏத்த சாயில், அதுக்கு ஏத்த ப்ரிப்பரேஷன் செய்தாதான் அது வந்து ஒரு ப்ராப்பர் growthக்குள்ள கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம இதை பார்க்க நீங்க என்ன பாப்பீங்கன்னா we already bury everything. சோ இப்போ வந்து கீழ தான் அதோட மெயின் திங்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் போட்டு நம்ம bury பண்ணிட்டோம். சோ இப்போ இத பார்க்கப்ப எனக்கு என்ன மைண்ட்ல வருதுன்னா, என்னோட வாழ்க்கையில ஒரு ரொம்ப உடைஞ்சு போன ஒரு நேரம்னு பாத்தீங்கன்னா when I was 17 years old. So நான் 17 years old இருக்கிறப்ப my mom passed away. It was like out of sudden. அது ஒரு just ஒரு normal day. நான் ஜாலியா டியூஷன் போயிட்டு ஒரே சந்தோஷமா ஜாலியா வீட்டுக்கு வரேன், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வரேன். So the time when I came back, everything went terrible. Like you know, it was like என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. It's everything gone very fast. So நான் வீட்டுக்கு வந்து ஒரு few minutes தான் இருக்கும், நான் சத்தம் போட்டுட்டே கத்திக்கிட்டே வரேன். Because after tuition வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து I was even though 17 years old, எங்க அம்மா வந்து எங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க சாப்பாடு. ஸோ நான் வந்து பிடிச்சிட்டு ஓகே என்ஜாய் பண்ணிட்டு சத்தமா வரேன், ஓகே எங்க அம்மா சாப்பாடு ஊட்ட போறாங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமா கத்திக்கிட்டே வரேன். வந்த பிறகு கதவு கிட்ட வந்தப்ப I didn't see my mom is moving. So she was just sitting on the chair. நான் பார்த்துட்டு ஏன் அம்மா மூவ் பண்ணலையா? So we used to call my mom mummy. So நான் மம்மி ஏன் கையா மம்மி மம்மின்னு சொல்லிட்டு கத்திட்டே முன்னுக்கு போறேன். So when the moment I go very closer to her, I realize something. So something is not right. ஏதோ ஒண்ணு சரியில்லையே, ஏன் மம்மி மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் மம்மி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சோ நான் கிட்ட போவ she fall down. கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததுமே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட செகண்ட் சிஸ்டர் she was sleeping, அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க மேல. my elder sister she was at work, my father outside, யாரும் இல்ல வீட்டுல. சோ எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கீழே இருந்து கத்துறேன், அனி கீழே வா அப்படின்ட்டு. சோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. because it was something new to us, like we have never encountered anything. So then எங்க அம்மாக்கு வந்து ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்ததும் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. because I was not educated on that time, என்ன ஆக்ஷன் நான் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ
எனக்கு அம்மா அக்கா கடிக்கிறேன், அப்பா கடிக்கிறேன் சொல்றேன், என்ன இந்த மாதிரி மம்மி வாந்தி எடுக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஸோ எங்க அப்பா நினைச்சுக்கிட்டாரு நார்மல் வாந்தி தான் எடுக்கிறாங்க, 100+ குடு, சால்ட் வாட்டர் குடுன்னு. ஸோ வி டோன்ட் நோ தட் இட்ஸ் ஆக்சுவலி அ ஹார்ட் அட்டாக். ஸோ நாங்க என்ன செஞ்சோம், என் கையில தான் ஐ கேவ் her salt water and all this. By right you shouldn't give water, okay? So எனக்கு அது தெரியல. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, the moment she was like கீழே விழுந்து இது பண்ணப்ப I was just putting her on my lap. Now I was just keep praying, God do something. எனக்கு என்னன்னு தெரியல ஆண்டவரே, எதனா பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு. I came back at 10:30. 10:40 my mom passed away. So it's just that 10 minutes I had my time with my mom. She was just waiting to see my face, I would say. அதுதான் ஏன்னா she was just waiting there and sitting. நான் வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்ட்டு. So ஒரு 10 minutesல everything finished. So I was like, புரியல, என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னது மம்மி இல்லையா, மம்மி இறந்துட்டாங்களா அப்படின்னு. So we couldn't even tell to my dad. எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு, நான் சொல்றேன் டாடி இல்ல மம்மி மயக்கம் போட்டுட்டாங்க. We don't have the strength to tell mommy is no more, So அந்த ஒரு within 24 hours the next day we already bury her and all this. So அந்த நைட் வரப்ப எனக்கு I couldn't hold, I cannot, ஏன்னா ரொம்ப அழுந்துட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னா, I was sitting there and thinking, Lord, 24 hoursல எல்லாமே முடிஞ்சிருச்சு. And I was broken glasses, like nothing. அது எப்படி ஃபிக்ஸ் ஆகும், எப்படி என் லைஃப் ஆகும், because I was just 17 years old and that year is my SPM final year. So எங்க அம்மாவோட ஒரே நோக்கம் என்னன்னா, நல்லா படிக்கணும். So எங்க அம்மா எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க, வீட்டு வேலை செய்ய விட மாட்டாங்க, ஈவன் சாப்பிட கூட சொந்தமா இது பண்ணீங்கன்னா நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து சாப்பிட சொல்லி சீக்கிரமா ஊட்டி போய் படிச்சுட்டு தூங்கு, அவ்வளவுதான். வேற எந்த வேலையும் வீட்டுல எங்களை செய்ய விட மாட்டாங்க. சோ எனக்கு செத்த பிறகு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. I was like, God, ஏன் எங்க அம்மாவை எடுத்தீங்க, நாங்க என்ன செய்ய போறோம்? Because 3 hours are girls, ஒரு பாய் கூட எங்க வீட்டுல இல்ல. சோ எங்க அப்பா 3 பொம்பளை பிள்ளைங்க. சோ என்ன ஆக போகுது, எங்க ஃபியூச்சர், எங்க லைஃப் என்ன ஆக போகுது, ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறி. லைக் எப்படி போக போகுதுன்னு. அண்ட் பிளஸ் none of us are married. சோ எங்களோட ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்க போகுது, இட் வாஸ் a very big question mark தான் இருந்தது. ஆனா அந்த பெயின் it brought us me very strong. So sometimes நம்ம வாழ்க்கையில நம்ம சில பெயினை go through பண்றது, it's not just God want to give you because it's not because of punishment. So இப்ப எங்க அம்மா இறந்தது, I didn't take it, எங்க அம்மா இவ்வளவு பாவம் செய்துட்டாங்களோ, இல்ல நாங்க ஏதோ ஒரு பாவம் செய்தனால ஆண்டவர் எங்க அம்மாவை எடுக்கல. ஆனா அவங்களோட மரணம் மூலியமா தான் எங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்தாரு. இன்னைக்கு நான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி இன்னைக்கு ஒரு சபையும் நடத்துறேன்னா அது எங்க அம்மா கொடுத்த அஸ்திபாரம் தான். சோ இப்ப எங்க அம்மா அங்க இருந்திருந்தாங்கன்னா I don't think so I had that courage to do it because someone is there to do for me. எங்க அம்மா செய்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க, அப்படி இருந்துருவோம். ஆனா எங்க அம்மா இல்லாதப்ப it make us bold. So நாங்களே சொந்தமா எல்லா விஷயமும் செய்ய வேண்டியது இருந்தது, நிறைய விஷயம் own decisions எடுக்க வேண்டியிருந்தது. So and the main thing நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த டைம் நான் உடையப்ப அந்த அஸ்திபாரம் plays a very important role. ஏன்னா எங்க அம்மா கொடுத்த அஸ்திபாரம் நான் சொல்லுவேன், it was a very strong அஸ்திபாரம். My mom is a very super strict mother. ஸ்லீப்லெஸ் போட முடியாது, and then very strict, very very strict. முட்டிக்கு கீழே கூட கால் தெரியக்கூடாது, you should wear everything long covered, அந்த மாதிரி ஒரு மதர் தான் எங்க அம்மா. So the moment she left, I had all the privilege. இப்ப நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ்க்கு கிட்ஸ் யங் அடல்ட்ஸ் பாத்தீங்கன்னா they had all the they can do whatever they want. அதே மாதிரி தான் when I was 17 after my school I went to a college. I had that privilege to do anything. I can go anywhere, I can do anything, but that foundation holds me stronger. So அந்த ஃபவுண்டேஷன் என்ன செய்துச்சுன்னா, எந்த இப்ப எக்ஸாம்பிள் காலேஜ் போறது என்ன சொல்லுவாங்க, வா நம்ம அங்க போலாம், வா இதை செய்யலாம், அதை பண்ணலான்னு. ஆனா என் மைண்ட்ல எப்பவுமே என்ன வரும்னா, இல்ல இது தப்பு, இது செய்யக்கூடாது. ஏன்னா அந்த அஸ்திபாரம் கொடுத்தது. சோ எங்க அம்மா அந்த இடத்துல இல்லைன்னா கூட அந்த அஸ்திபாரம் இருந்துச்சு. சோ the அஸ்திபாரம் என்ன செய்துச்சுன்னா, it doesn't allow me to do anything wrong. அந்த ஒரு பாதிலையோ தப்பான பாதிலையோ நான் போறதுக்கு எனக்கு அது ஒரு வழி கொடுக்கல. even though I went through pain. ஏன்னா அது ஒரு என்ன, இப்ப நம்மளுக்கு ஒரு பெயின் கோத்ரூ பண்ண நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் மேல கோவப்படுவோம். ஆண்டவரே ஏன் இது செய்தீங்க, நான் உங்க கூட பேச மாட்டேன், எனக்கு உங்க மேல கோவம், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டுன்னு. ஆனா
அந்த பெயின்ல நான் ஆண்டவர் மேல கோவப்படல, பட் I was more closer to God. Amen. So அந்த பீரியட் ஆஃப் டைம் தான் I spent more time பிரேயர்ல இருந்தேன். கேக்குறது பாடலா இருந்தாலும் எல்லாமே ஆண்டவர் பாடல தான் கேட்பேன். It looks like very spiritual thinking, but eventually I did that. எனக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து ஆண்டுட்டு தான் கிடைச்சிச்சு. நான் மனுஷன்ட்ட போல I can even go to a person to get something, but that time I only got it from God. அந்த வார்த்தை, அந்த மெசேஜ், அந்த பாடல்களை கேட்கப்ப அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் எனக்கு கிடைத்தது. So and it also gave me a strength that பாவ வாழ்க்கையில போகாம இருக்கிறது. That's what the foundation plays. So இதுதான் நான் என்னோட வாழ்க்கையில நடந்தப்ப நான் நினைச்ச, ஆண்டவரே அந்த அஸ்திபாரம் மட்டும் அங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், என் வாழ்க்கை எப்படி போயிருக்கும், நான் தப்பான வாழ்க்கையில போயிருக்கலாம். இன்னைக்கு கூட என் ஹஸ்பண்ட் நான் சொல்லுவேன், நான் எனக்கே தெரியல, நான் எவ்வளவு சான்சஸ் இருக்கு. இப்போ உள்ள பிள்ளைங்க நிறைய பேர் ஈஸிலி they fall to a sin, they tend to do things. But பாக்கப்ப நான் என் ஹஸ்பண்ட் சொன்னேன், ஆண்டவர் கிருபைதான், நாங்கெல்லாம் 3 பொம்பளை பிள்ளைங்க எப்படி வேணா ஆயிருக்கலாம், ஆனா 3 பேரும் ஆண்டவர் அவ்வளவு அழகா எங்களை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு குடும்பமாக இன்னைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னா அது அவரோட கிருபை. And also it all his plan. So அந்த பெயின், அந்த சீசன் நான் go through பண்ணிலன்னா இன்னைக்கு இந்த பர்சனா நான் இருந்திருக்க மாட்டேன். I would be someone who would be like depending my mom, but I won't be a bold woman now. So இது எல்லாமே ஒரு ப்ராசஸா தான் இருந்தது. இப்ப ஒரு அம்மா இறக்குறது வந்து இட்ஸ் a very big thing, because ஒரு பிக் உங்களோட ஒரு பில்லர் விழுந்த மாதிரி. சோ அது என் வாழ்க்கையில நடக்கப்ப நான் நினைச்ச முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை போச்சு, எதுவுமே கிடையாது. எங்க அக்காட்ட எல்லாம் சொன்னேன், என்ன செய்ய போறோம்னு தெரியலக்கா, நம்ம வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்னு. So we had so much of question, because honestly சொல்ல போனா we don't even know how to wash clothes. We don't know how to sweep the floor. மோப் பண்ண தெரியாது, ஸ்வீப் பண்ணது எதுவுமே தெரியாது. சோ எங்க அக்காட்ட நாங்க வந்து டைம் டேபிள் போட்டுப்போம். அக்கா ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீ தான் செய்யணும், செகண்ட் வீக் நாங்க செய்யணும், because we don't know how to do. So அதெல்லாமே தாண்டி now, to be honest, my sister, she can do everything. We all do everything ourselves. So it's a training ground. So you have to go through certain pain in life in order for you to get trained, or in order for you to grow. So அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த ஒரு பிளான்ட்ல நம்ம இவ்வளவு விஷயம் சேர்த்திருக்கோம்னா அதுல வந்து கல்லுக இருக்கு, பழைய விஷயங்கள்லாம் இருக்குதுல. So it doesn't mean இது எல்லாமே புதிய விஷயம் தான் கிடையாது. இதுல வந்து பழைய இலைகள், பழைய ஜாமான்கள், which is not even imported, was mixed in this soil. இதுல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைத்துதான் இன்னைக்கு இது இவ்வளவு அழகான ஒரு பிளான்டாக நம்ம இது வந்து பரி பண்ணி வைத்திருக்கோம். உண்மை, நீங்க சொன்னது ஆக்சுவலி உண்மை. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க நம்ம மத்தியில இருப்பீங்க, பார்த்து கொண்டு இருப்பீங்க. சில வேளையில நம்ம வந்து கேள்வி கேட்போம், ஏன் என் வாழ்க்கையில இது போனுச்சு, என்னை விட்டு போனுச்சுன்னு சொல்லி நம்ம அநேக கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு புரியாது, அந்த டைம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. இது எனக்கு வேணும்னு நான் கேட்டேன், கடவுளே ஏன் எனக்கு இந்த இது கிடைக்கல. நிறைய வாலிப பிள்ளைங்க அந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த ஆசைப்படுவோம், அது நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்ம சட்டுன்னு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடுவாங்க. சில விஷயங்கள், காரியங்கள் அவங்களுக்கு எதிர்பார்க்கறது அவங்க வாழ்க்கையில நடக்கலன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆவாங்க, ஏன் நடக்கலன்னு சொல்லி நம்ம வந்து சண்டை போடுவோம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது, இன்னைக்கு எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதோ அது எல்லாமே கடவுள் கண்டிப்பா எடுத்து போடுவாரு. இன்னைக்கு அது எடுத்து போடுறதுனால இன்னைக்கு அந்த விஷயங்கள் நம்மளை விட்டு போகுதுன்னா அது நம்மளுக்கானது கிடையாது. இன்னைக்கு நம்மளுக்கானத ஆண்டவர் நம்மளுக்கு செய்து வைத்திருக்கிறாரு, அவர் பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரு. சோ இன்னைக்கு நம்மளை கைவிட்டு போற காரியங்களுக்காக நம்ம உடஞ்சு போய் உட்கார்றதுக்கு அவசியமே இல்லை. இன்னைக்கு நம்ம அது குறித்து நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாதுன்னு காட் ஆல்ரெடி பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு காரியங்கள் நம்மளை விட்டு போகுதுன்னா அது நம்மளை உடைக்கிறதுக்கோ நம்மளை இன்னும் டவுன் படுத்துறதுக்கு கிடையாது. இன்னைக்கு அந்த காரியங்கள் நம்மளை விட்டு போகும்போதுதான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம ஆவோம். இன்னைக்கு நம்ம எதெல்லாம் தெரியாம இருந்து கொண்டு இருக்கோமோ அந்த காரியங்களை ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார், நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு. இன்னைக்கு நம்மளை விட்டு போன காரியங்களை குறித்து நம்ம யோசிக்காம இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அடுத்தது என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு எதெல்லாம் நம்மளுக்கு வேல்யூ இல்லாத விஷயத்துக்கு இன்னைக்கு அநேக வேலையில நம்ம உட்காந்து அதை பார்த்து யோசிச்சுக்கிட்டு அதுக்காக நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ்
இன்னைக்கு ஆண்டு நம்ம வாழ்க்கையில ஒண்ணு எடுத்து போடுறாருன்னா அதுக்கு பர்பஸ் இருக்கு, அதுக்கு ரீசன் இருக்கு. இன்னைக்கு ஒரு காரியங்கள் வந்து தேவையில்லாம ஆண்டு நம்ம வாழ்க்கையில எடுத்து போட மாட்டாரு. சோ இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம விட்டு போகுதுன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சோ அதை நம்ம தெரிஞ்சு கொண்டுட்டு இன்னைக்கு அடுத்தது ஆண்டு என் வாழ்க்கையில என்ன பண்ண போறாரு, என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதை நோக்கி பார்ப்போம். பிகாஸ் காட் ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுது A to Z தாயின் கருவில இருந்தே கடவுள் நம்மளுக்கு எல்லாத்தையுமே தெரிந்து வச்சுட்டாரு, பிளான் பண்ணி வச்சுட்டாரு. இன்னைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். சோ இன்னைக்கு எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விட்டுட்டு போதோ அதை குறித்து கவலைப்படாம உட்கார்ந்து அழுந்து கொண்டு இருக்காம நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்மளோட போக்கஸை மாத்திட்டு கடவுள் என்ன வைத்திருக்கிறாரு சொல்லி அதை நோக்கி நம்ம போகும்போது ஆண்டு நம்மளுக்கு ஒவ்வொரு வழிகளை திறந்து கொடுப்பாரு. இன்னைக்கு யோபோட வாழ்க்கையில பார்த்தோம்னாக்கா அவரோட வாழ்க்கையில அவரைய சேர்த்து வச்ச எல்லாமே அவர் விட்டு போனுச்சு. இட் டசன்ட் மீன் அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போனது கிடையாது. இன்னைக்கு அவர் எதெல்லாம் இழந்தாரோ அதை விட ரெட்டிப்பான அபிஷேக கடவுள் அவர் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு ஜோபு பெற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்திருக்குமோ அதை காட்டிலும் ரெட்டிப்பாக ஆண்டு நம்மள ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென். சோ இப்ப நம்மளோட ஷோல இன்னைக்கு புதுசா நம்ம ஒண்ணு கொண்டுட்டு வர போறோம். என்னன்னா நம்மளோட ஒன் வேல வந்து பாஸ்டர் BK இருக்கிறாரு. சோ அவரு ஒரு பாட்டு நம்மளுக்கு பாடல்கள் வெளியே கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. சோ அந்த பாடலோட டீசரை நம்ம போட போறோம். சோ அதோட டீசர் வெளியாயிருச்சு. அந்த பாடல் வந்து The பாடல் title is Ratchagar by Pastor James. So இந்த பாட்டு 30ஆம் தேதி 8 மணிக்கு ராத்திரி 8 மணிக்கு வெளியாகுது. சோ மறக்காம இந்த பாட்டோட டீசரை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாட்டு ஃபுல் சாங் வெளியாகுது 30ஆம் தேதி மார்ச் வந்து வெளியாகுது 8 மணிக்கு. சோ இந்த பாட்டு வந்து ஸ்பெஷலி வந்து ஈஸ்டருக்காக வெளியாக்கி இருக்காங்க. சோ இந்த பாட்டை பாருங்க, கண்டிப்பா உண்மையாலுமே அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சோ அதோட டீசர் இப்ப நம்ம உங்க மத்தியில போட போறோம். அது ஷார்ட் கிளிப் தான், நீங்க அதை பாருங்க. சோ இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா a powerful song about the love of Christ on the cross. சோ இந்த பாட்டை பாடுங்க இப்போதைக்கு. நன்றி இயேசுவே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, உமக்காக என்ன நான் செய்வேனோ, எனக்காக யாவையும் செய்து. ஸோ பாட்டு பார்த்தீங்களா, டீசரே ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ஃபுல் சாங் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பாட்டை கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கெட் ரெடி, டோன்ட் மிஸ் த லான்ச். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இது கடவுளோட பத்தி, ஏசோட அன்பை பத்தி, அவர் கிராஸ்ல நம்மளுக்காக என்ன செஞ்சாருன்னு சொல்லி இந்த பாட்டை அவ்வளோ அழகா தெளிவுபடுத்தி இருக்காங்க. ஸோ மறக்காம எல்லாத்துக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ அடுத்தது வந்து ஓகே, சோ இப்போ நம்ம வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம வந்து மிக்சர் பண்ணி இதை பரி பண்ணி இதை அழகா வைத்திருக்கோம். ஸோ த கீ பாயிண்ட் என்னன்னா, நீங்க இதை வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ த மூமெண்ட் யூ ப்ரெஸ், யூ நாட் லீவிங் அ ஸ்பேஸ் ஃபார் த ஏர் ஆர் வாட்டர் டு ஃப்ளோ. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து லூஸா தான் வச்சிருக்கணும். ஸோ த மூமெண்ட் நீங்க அந்த சாயில் அந்த மிக்சர் நீங்க போடப்ப ஜஸ்ட் லீவ் இட் லூஸ், அதை நீங்க வந்து பண்ணக்கூடாது. அண்ட் லாஸ்ட் திங் பாத்தீங்கன்னா we gonna spray. நீங்க பாத்தீங்கன்னா I just spray water, I didn't pour water. So நீங்க வந்து தண்ணி ஊத்தி அது ரொம்ப வெட்டாக வைக்க கூடாது. You just have to moisture the soil. So நீங்க just have to spray பண்ணீங்கன்னா, you just have to make it a bit moisture மட்டும் பண்ணீங்கன்னா, and அது மேல உள்ள surface பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாய்ஸ்சராக காட்டும். So you don't, அது ரொம்ப வெட்டாக இருக்க கூடாது. The moment you put too much, அதோட leaves எல்லாமே செத்து போக ஸ்டார்ட் பண்ணிரும். So நீங்க வந்து அது லைட்டா தண்ணி அடிச்சிட்டு maybe like every 2 days once நீங்க வந்து the moment you see a bit of dryness அந்த soilல பார்க்கப்ப,
then you can just spray a bit more. And ஒரு pro tips, இது நார்மலா நான் செய்வேன் வீட்டுல. ஸோ என்ன செய்வேன்னா ரைஸ் கழுவுறோம்ல, so the moment when you wash your rice, so அந்த தண்ணியை வந்து don't throw. It's actually a very miracle solution நான் சொல்லுவேன். You pour that the rice water into the plants. So the moment நீங்க அத பிளான்ட்ஸ்ல போட்டீங்கன்னா it grows very well. ரொம்ப ஃபாஸ்டரான growth வந்து இதுல கொடுக்கும். So that one of the pro tip நான் always யூஸ் பண்ணுவேன். So எங்க வீட்ல வந்து ரைஸ் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆனதே கிடையாது. மூஞ்சில போட்டு பார்த்திருப்பீங்க, சில பேர் போடுவாங்க. வீட்டை வந்து நான் வந்து என்ன செய்வேன், என் பிளான்ட்டுக்கு போடுவேன். ஸோ என்னோட பிளான்ட் சின்னதா இருக்கும், ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு பார்த்தா அது நல்லா வளர்ந்துரும். பிகாஸ் தட் ஒன் திங், அந்த ஒரு வாட்டர் நான் நார்மலி வாட்டர் போ பண்ணாம ரைஸ் வாட்டரை தான் நான் அதுல போ பண்ணுவேன். ஸோ என்னோட ஃபைனல் வேர்ட் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இப்ப நீங்க இத பாத்தீங்கன்னா இது கீழே வந்து இட்ஸ் டூ மெஸி, அவ்வளவு அழகா கிடையாது. பட் the outcome of this, இதோட வெளியே நீங்க பாத்தீங்கன்னா it will become a very beautiful thing. So அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் நிறைய விஷயத்த ஆண்டவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களை வந்து ஆண்டவர் பரி பண்ணிடுவாரு. அது நம்ம வாழ்க்கையில இருந்து ரிமூவ் பண்ணுவாரு. Sometimes it will be very painful. ஏன் ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து எடுத்து போச்சு, ஏன் இது போகுது? அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அது ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், it doesn't matter. But the outcome of that pain பாத்தீங்கன்னா it always a breakthrough, always a beautiful thing, ஒரு growth அந்த இதுல இருக்கும். சோ இந்த செடியில நீங்க பார்த்தாலும் கீழே வந்து எவ்வளவு மெஸ்ஸியாக எவ்வளவு காரியங்கள் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி எவ்வளவு மிக்சர் செஞ்சு, இந்த மிக்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை மாதிரி பெயின் இருக்கலாம், ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், ஆபீஸ் ஒர்க் ப்ரெஷர்ஸா இருக்கலாம், லைஃப் ரிலேஷன்ஷிப் பெயின்ஸாக இருக்கலாம், கிரைஸா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அது எல்லாம் கம்பைன் பண்ணி அதோட growth நீங்க பார்க்கப்ப இந்த செடி போல ரொம்ப அழகான growth நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். So it's very important. So தளர விட்டுறாதீங்க. I would say to the all ladies, women and all that, please don't leave, don't worry about ஏன் வாழ்க்கையில இது எனக்கு நடக்குது, நான் ஏன் இது கடந்து செல்றேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அதிலே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம். You just have to move on. You just have to thank God. ஆண்டவரே இது என் வாழ்க்கையில நடக்குதுன்னா அதோட கனியை நான் பார்ப்பேன், அதோட கனி வந்து ரொம்ப பெருசாக இருக்க போது, அதோட ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாத்தி கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம அதை பாசிட்டிவா பார்க்கப்ப நீங்க அதோட ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ இப்ப வந்து இந்த மாசத்துல நம்மளுக்கு பர்த்டே விஷஸ் வந்திருக்கு. இப்ப நம்ம பர்த்டே விஷஸ் நம்ம உங்களுக்காக நான் படிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஹாப்பி பர்த்டே டு செரீனா மிஷேல். மே காட்ஸ் hand be upon you, guiding you and giving you strength in all you do. With love, Sherisha. So happy birthday Serena. Sherisha உங்களுக்காக வந்து birthday wish பண்ணிருக்காங்க. And the next wishes is happy birthday dad. I am deeply grateful to God for your life. May He bless you today and always. Best wishes. So இது வந்து என்னோட அப்பா. ஸோ அவங்களுக்காக நாங்க பிள்ளைங்களா சேர்ந்து அவருக்கு விஷ் பண்ணியிருக்கோம். ஸோ blessed birthday அப்பா. ஸோ next birthday wishes is happy birthday Isaac Praveen Raj. My dear son, my heartbeat, I thank the might God have given me such a wonderful son. Always mommy's boy. From your beloved mom and dad. So அவங்களோட parents அவங்களோட பையனுக்காக birthday wish பண்ணிருக்காங்க. And the next birthday wishes is happy birthday Pastor Robert. May God's goodness and mercy continue to be with you today and always. From Brother James. So happy birthday Pastor Robert. So Pastor Robert காக James அண்ணா வந்து wish பண்ணிருக்காங்க. For the next wishes is happy birthday Rafila Celine Ramesh. You are fearfully and wonderfully made, a masterpiece of God's creation. Happy birthday my precious daughter. From James Appa. So அவங்களோட James Appa அவங்களுக்காக birthday wish பண்ணிருக்காங்க. Happy birthday Rafila. So next birthday is happy birthday James Paul. May God bless you and grant you long life, prosperity and happiness for all your days. Let God's happiness fill you up. The joy of the Lord is your strength. With love, One Way Family. So One Way Family James அண்ணனுக்காக விஷ் பண்ணிருக்கோம். So blessed happy birthday James அண்ணன். So next birthday wishes is happy birthday Alice Abigail. உங்களுக்காக wishes இருக்கு. So you are a woman of God who strength and faith
inspire everyone around you. Remember that you are fearfully and wonderfully made by a God who loves you beyond measure. Walk boldly in His purpose from His beauty team. So His beauty சார்பா உங்களுக்கு birthday wishes send பண்ணிருக்கோம். So blessed birthday. So இதே போல உங்களுக்கும் birthday wishes இருந்துச்சுன்னா next month ஏப்ரல்ல உங்களுக்கு any wishes இருக்கலாம், anniversary wishes இருக்கலாம், இல்ல பேபி நியூ bornக்கு பிறந்த wishes இருக்கலாம். So any wishes உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட wishes தாராளமா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா next month நம்மளோட ஷோல உங்களோட wishes நம்ம உங்களுக்கு சார்பா இங்க நம்ம நின்று ரீட் பண்ணுவோம். சோ நீங்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 0102409591. நான் திரும்பி சொல்றேன் 0102409591. இந்த நம்பருக்கு உங்களோட விஷஸ் அனுப்புனீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நம்ம உங்களோட விஷஸ் இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவோம். சோ உங்களோட லவ் ஒனுக்கு உங்களோட விஷஸ் அனுப்புங்க. ஸோ இது மூலிமா அவங்க ஆண்டவரை தெரிந்து கொள்வாங்க, ஆண்டவரை பத்தி தெரியறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆமென். ஸோ ஃபைனலி ஸோ இதுதான் லாஸ்ட் ஃபைனல் ஃபினிஷிங் லுக்கா இருக்குதுல. ஆமா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு it has to go through a broken soil, ஒரு டார்க்னஸ், ஒரு ப்ரெஷருக்குள்ளதான் அது கடந்து செல்லுது. So the moment our life go through a pressure, a dark season, எல்லாமே இருட்டாக இருக்கலாம், பார்க்கிறதுக்கு எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா ஆகாத மாதிரி இருக்கலாம், but what we have to do is trust in the process. இத பார்க்கப்ப நம்ம தெரியாது இது எவ்வளவு பெருசா வளர போகுதுன்னு, ஆனா நம்ம இதோட ப்ராசஸை மட்டும் தான் செய்திருக்கோம். பட் we trust, we believe in it that இது ஒரு அழகான பிளான்ட்டாக மாறும். அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து செல்லப்ப இருட்டாக இருக்கலாம், அது பார்க்க ஒரு வழியே இல்லாத போல இருக்கலாம், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலாம். ஆனா நம்ம மனசுல என்ன நினைச்சுக்கணும்னா, நம்ம என்ன நம்பணும்னா அந்த ப்ராசஸ நம்பணும். சோ நம் தேவன் ஒருபோது கைவிட மாட்டாரு. நிச்சயமாக நம்ம வாழ்க்கைய இதோட பினிஷிங்கோட பிளான்ட் போல நம்மளோட வாழ்க்கைய ஆண்டு மாத்தி கொடுப்பாரு. சோ even though it looks nothing, அது எப்படி வரும்னு தெரியாது, ஆனா அவரோட ப்ராசஸ்ல நம்ம விசுவாசத்தோட நம்பி இருந்தோம்னா இந்த செடி போல நம்ம வாழ்க்கைய அவ்வளவு அழகாக மாத்தி கொடுப்பாரு. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக்சுவலி உண்மையாலுமே அதுதான். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எம்டியா நம்ம ஃபீல் பண்றோமா, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாததை போல நம்ம வாழ்க்கை இருக்கா, நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லாததை போல நம்ம ஃபீல் பண்ணி கொண்டு இருக்குமா? இன்னைக்கு நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. இன்னைக்கு எது எம்டியா இருக்குதோ அதை எடுத்து தான் ஆண்டவர் திரும்பி உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எது இம்பர்ஃபெக்டா இருக்குதோ, எது டேமேஜா இருக்குதோ அதை எடுத்து தான் ஆண்டவர் அழகுபடுத்துறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அநேக கண்ணீர்களை நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம், அநேக வழிகளை நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம், அநேக காரியங்கள் நம்மள உடைத்து கொண்டு இருக்கலாம். இதை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஆண்டு நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபவுண்டேஷனா நம்ம எடுத்து வைத்து கொண்டு இருக்கும் போதே ஆண்டு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை திரும்ப அழகுபடுத்துறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளோ காரியங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம மனசுல நம்ம வலி வேதனை கொண்டு சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது, இன்னைக்கு ஆண்டு நம்ம கூட இருக்கிறாரு. இன்னைக்கு யாரு நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் ஒருபோதுமே நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. எப்படி ஒண்ணுமே இல்லாத இந்த பிளான்ட்டை திரும்பி நம்ம அதுக்கான தேவைகள் ஒவ்வொரு ஐட்டம்ஸும் நம்ம போடும் போது அது ஒரு அழகான பிளான்ட்டா உருவாகுதோ, இன்னைக்கு அதே போல ஒண்ணுமே இல்லாத நம்மளை தான் ஆண்டவர் எடுத்து இன்னைக்கு ஒரு சிறந்த பாத்திரமா ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பைபிள்ல மேரி மெக்டலினோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னாக்கா எல்லாமே அவ இழந்து போய் அவ வாழ்க்கையை கேள்விக்குறியா போய் உட்கார்ந்தா. இன்னைக்கு யாருக்கிட்ட போய் கேட்கறது, யார் அவ வாழ்க்கையை யாரு காப்பாத்துவான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியில போய் உட்கார்ந்தா. அவ வாழ்க்கையில இயேசு முன்பாக வந்தாரு. இயேசு அவ வாழ்க்கையில வரும்போது எல்லா காரியங்கள் அவ இழந்தாலோ, எதெல்லாம் அவ வாழ்க்கையில ஒரு ஹோப் இல்லாம இருந்தாலோ, அவ வாழ்க்கையை இயேசு அவ வாழ்க்கையில என்டர் பண்ணும் போது எல்லா காரியங்களுமே அவ வாழ்க்கையில மாறுனுச்சு. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லாததை போல நம்ம ஃபீல் பண்ணி கொண்டு இருக்குமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எம்டியா ஃபீல் பண்ணி கொண்டு இருக்குமா? இன்னைக்கு இயேசு நம்ம வாழ்க்கையில
வந்தாருன்னு சொன்னாக்கா எல்லா காரியங்களுமே அவர் மாற்றுறவராக இருக்கிறாரு. எதெல்லாம் நம்ம இழந்துமோ அது எல்லாத்தையுமே திரும்பி ரெட்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு இயேசு நம்ம வாழ்க்கையில வந்துட்டாரு சொன்னாக்கா எதுவுமே நம்மளுக்கு ஃபெயில் கிடையாது. எல்லாத்திலுமே கடவுள் சக்சஸ் ஆக மாத்துவாரு. இழந்த காரியங்களை டபுளா நம்மளுக்கு திரும்பி மீட்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு மேரி மெக்டிலின் வாழ்க்கையை ஆண்டவரால மாத்த முடியும்னா இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் வாழ்க்கையிலுமே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலுமே, ஒவ்வொரு பெண்கள் வாழ்க்கையிலுமே ஆண்டு மாத்துறவராக இருக்கிறார். இனி உடைந்து போயிருக்கிற பெண்கள் வாழ்க்கையை இன்னைக்கு ஆண்டு அழகுபடுத்துறவராக இருக்கிறார். இன்னைக்கு அவரை மட்டும் நம்ம கருத்துல பிடிச்சு கொண்டு இருந்தோம்னாக்கா இன்னைக்கு எதுவுமே நம்மள அசைக்க முடியாது, எதுவுமே நம்மள உடைக்க முடியாது. சோ அவரை மட்டுமே பிடிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நான் பிலீவ் பண்றேன் சிஸ்டர் எலிஸ் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய காரியங்கள் கத்து கொடுத்தாங்க. என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில முக்கியம்னு சொல்லி கத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு அநேக பெண்கள் நீங்க பிளஸ்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க, நான் பிலீவ் பண்றேன். அண்ட் இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய வாலிப பிள்ளைங்க இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா பிளான்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கத்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்களும் வீட்டுல போய் இந்த மாதிரி பிளான் பண்ணணும் ஆசை இருந்துச்சுன்னா இதுக்கான அது பிளான் பண்றதுக்கு ஒவ்வொரு செடிகளுக்கு என்னென்ன போடணும் அதெல்லாம் நீங்க போய் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி வைக்கும் போது இது ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த மாதிரி காரியங்கள் நம்ம எடுத்து செய்யும் போது அது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் பண்ணும். ஆமா தானே? தேங்க்யூ சோ மச். நான் திரும்பியும் சொல்றேன், தேங்க்யூ சோ மச். உங்களோட டைம் நீங்க இங்க கொடுத்து நீங்க ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப அழகா கடவுளோட வார்த்தையை நம்ம பெண்களுக்கு நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சோ மச். அண்ட் நம்ம மத்தியில அநேக பெண்கள் இருக்காங்க, நல்லா நீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் பார்ட்க்கு வந்தாச்சு, கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. So we would like to thank our broadcasting partner VVA, Emmanuel FM and Jehovah Stay tuned. So இதே போல நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல்ல நம்ம ஒரு புது செக்மெண்டோட நம்ம வரோம், புது கெஸ்டோட வருவோம். சோ மறக்காம அந்த ஷோலையும் நம்ம கூட ஜாயின் பண்ணுங்க. சோ அது புது செக்மெண்ட் நம்ம கொண்டுட்டு வருவோம். சோ நீங்க நெக்ஸ்ட் மந்த் நம்மளோட இணைந்திருங்க. சோ last but not least, don't forget you and me, his beauty, அவரின் அழகு. So next month பார்ப்போம் புது செக்மெண்டோட. Goodbye.